Taste the Daily. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் முதியவரை ஆட்டோ ஓட்டுநர் தரக்குறைவாக வசைபாடிய காட்சிகள் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈச்சம்பாக்கத்தில் இருந்து அக்கரை வரை ஆட்டோவில் பயணித்த முதியவர் 105 ரூபாயை கொடுத்து 15 ரூபாய் கட்டணம் எடுத்துக்கொண்டு மீதி 90 ரூபாயை கேட்டுள்ளார். அப்போது ஆட்டோ ஓட்டுநர் 100 ரூபாய் மட்டுமே கொடுத்ததாக கூறி முதியவரை தரக்குறைவாக ஆபாச வார்த்தைகளால் திட்டிவிட்டு அவரிடம் இருந்து 20 ரூபாயை பிடுங்கிக் கொண்டு கம்பி நீட்டினார். அண்மையில் சென்னை பெசன்ட் நகரில் வடமாநில பெண் ஒருவரை ஆபாச வார்த்தைகளில் திட்டிய பரபரப்பு அடங்குவதற்குள் தற்போது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியிலும் மற்றொரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. பொதுமக்களுக்கு எதிராக செயல்படும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது விடியா அரசின் ஏவல் துறையும் போக்குவரத்து துறையும் முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுபோன்ற அவலம் தொடர்ந்து இருக்குமா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஜூலை 6ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வெப்பநிலை அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி மத்திய வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள், வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.